முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட 52வது பிறந்த நாளை நேத்து கொண்டாடியிருக்காரு. இதுக்காக டிவிகே தொண்டர்களும், விஜய் ரசிகர்களும் அவருக்கு சோஷியல் மீடியா மூலியமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது, ஹாப்பி பர்த்டே சிஎம் விஜய்ன்னு சொல்லி ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவங்க சொந்த ஊர்ல எக்கச்சக்கமான அன்னதானங்களையும் ரத்த தான முகாம்களையும் ஏற்படுத்தி இந்த பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு பல பிறந்தநாள் கொண்டாட்டம் இருந்தாலும் இது ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் பர்த்டே அப்படிங்கிறதால எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவரோட அப்பா அப்புறம் அம்மா இவங்க 2 பேருமே விஜய் அவர்களை நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கு ஆசி கொடுத்து பிளெஸிங்ஸ் பண்ணி அவங்களோட அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் விஜயோட ஃபேமிலி கிட்ட இருந்து, குறிப்பாக விஜயோட மனைவி, மகள், மகன் இவங்க கிட்ட இருந்து ஏதாவது வாழ்த்து செய்தி வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது விஜயோட மனைவியும் பசங்களும் டைரக்டா விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காம தன்னுடைய தாத்தா பாட்டி மூலயமா அவங்களோட பர்த்டே விஷஸை கன்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தகவலாக கிடைச்சிருக்கு. இது போக விஜயோட மகள் திவ்யா சாஷா இப்போ அப்ராட்ல இருக்கிறதால அவங்க கூடிய சீக்கிரம் இந்தியா வர போறாங்க. எப்பொழுதுமே எல்லா வருஷமும் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பக்கத்தில் கூடிய திவ்யா சாஷா கடந்த ஒரு சில வருஷங்களா அப்படி இருக்க முடியல, தான் அம்மா கூட தான் இருக்காங்களாம். இப்போ தான் அப்பா சிஎம் ஆனதுக்கு பிறகு அவர் பிஸி ஷெட்யூலில் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் திவ்யா சாஷா இந்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் தன்னோட அப்பாவோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு நாள் முழுக்க தான் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் தான் தாத்தா பாட்டி மூலயமா திவ்யா சாஷா முன் வச்சிருக்காங்களாம். அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓகே சொல்லியிருக்கிறதாவும், நெக்ஸ்ட் டைம் தன்னோட பொண்ணை திவ்யா சாஷாவை அவர் எப்போ பார்க்குறாரோ அப்போ தன்னோட முழுக்க தன்னோட டைமை தன்னோட மகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடிவெடுக்க தகவல் கிடைச்சிருக்குது. அந்த நேரங்களில் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள், கசப்பான விஷயங்கள், அனுபவங்கள் நடந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றா சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு முடிவை கூட எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. தான் அம்மாவுக்காக திவ்யா சாஷா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, அல்ஃபோன்ஸ் புத்திரன் அப்புறம் நிவின் பாலி இவங்களோட காம்போ மறுபடியும் உருவாக போகிற தகவல் கிடைச்சிருக்குது. இவங்க காம்போல ஏற்கனவே உருவான திரைப்படம் பிரேமம். இந்த திரைப்படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடைச்சிது. இந்த படத்தோட வெற்றி மூலயமா நிவின் பாலி ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் நிவின் பாலி தன்னோட 50வது திரைப்படத்தில் நடிக்க போறாராம். அப்படி உருவாகக்கூடிய திரைப்படத்தை ஆல்ஃபா ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. ஜூலை 24ஆம் தேதி இந்த திரைப்படத்துக்கான தொடக்க விழா நடக்க போகுது. நடிகர் நிவின் பாலி அப்புறம் இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் இவங்க 2 பேருக்கும் முந்தைய படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தராத நிலையில இந்த கூட்டணி மறுபடியும் இணைஞ்சிருக்குதாம். அதனால இந்த படத்து மேல கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்தாலும் 50வது திரைப்படத்தை அல்ஃபோன்ஸ் புத்திரன் இயக்க போறது கன்ஃபார்ம் ஆனதால ரசிகர்கள் இப்ப இந்த படத்தை போய் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. பிரேமம் அளவுக்கு இல்லைனா கூட இந்த திரைப்படம் 50வது திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டரா இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.